இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. உங்க கையில இருந்தா எதுவும் விழாது இல்ல? இது எப்படி விழுந்துச்சு? ஆட்டம் பாம் ஒன்றும் விழலையே. மாவு தானே, அதுவும் மல்டிகிரெயின். இட்ஸ் ஹெல்தி. சோ நீ மாவு என் மேல கொட்டிட்டு அது ஹெல்த்தின்னு வேற சொல்றியா? இல்ல, அது நான் சும்மா தான் சொன்னேன். சாரி. என்னங்க? சாரி. சாரி கூட இவ்வளவு திமிரா சொல்லி இவ்வளவு தான் முடியும். எனக்கு திமிரா? யாராவது என்ன தள்ளி விட்டா கூட அவங்க கிட்ட நான் தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். நான் திமிரா இருக்கேன்னு சொல்றீங்க? நான் உங்க வீட்டுக்கு வெளியே நிற்கும் போது கதவை அடிச்சு சாத்திருக்கீங்க. என் கால்ஸ் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க என் வேலையை மட்டும்தான் என்கிட்ட இருந்து பறிச்சீங்கல்ல. உங்களுக்கு அதை விட பெட்டர் ஜாப் தான் கொடுத்துருக்கேன். இங்க எல்லாமே உங்க பழைய ஜாபோட பெட்டரா தானே இருக்கு. என்னோட பாஸை தவிர. எனிவேஸ், என் வேலையை செய்ய விடுங்க. மிஸ்டர் உபத்ரா இருக்காரே, மரியாதையை கூட அவர் கன்வீனியன்ட்டுக்கு தான் யூஸ் பண்றாரு. ஒரு டைம் ரூட், ஒரு டைம் பொலைட். அண்ணா, ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க ப்ளீஸ். என்னப்பா பிரீத்தம், நான் கேட்ட முந்திரி வந்துருச்சா? ஹலோ, நீ தேவ் தீட்சித் வீட்டில் தானே வேலை செஞ்சிட்டு இருக்க? தேவ் தங்கச்சிக்கு சொல்லி கொடுக்குறியா? டீச்சர் கரெக்டா? எங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுறது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன உனக்கு யாருன்னே தெரியாது, ஆனா தேவ எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அப்ப நீங்க அவர்கிட்டயே பேசலாம்ல? அதனால தான் சொல்றேன். தேவுடைய அம்மா மகேஸ்வரிய எனக்கு ரொம்ப வருஷமா நல்லாவே தெரியும். பல வருஷமாவா? ஹலோ, myself கத்ரி. அண்ணா சீக்கிரமா கொடுங்க. எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா. இது பிடிங்க. ஆமாம்மா, ஆமா அண்ணி. இதுல நாம என்ன சொல்ல முடியும்? கடவுள் எல்லாருக்கும் ஒரு துணைய படிச்சிருப்பாரு. அவங்களுக்கான துணை எப்ப கிடைக்கணுமோ அப்ப கிடைக்கும். ஆமா, சரி அண்ணி, நான் அப்புறமா பேசுறேன். போனை வச்சுட்டுமா? அத்தா என்ன சொன்னாங்கம்மா? ஒன்றும் இல்லை, சமீருக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சா. ரொம்ப பெரிய வீட்டு சம்பந்தமா. சமீரோட அம்மா அண்ணி வீட்டுக்கு போய் இனிப்பை கொடுத்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்களா, நமக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்களா? அண்ணா, என் ரூம்ல ஏசி ஆன் ஆகல. அது எப்படி? மொத்த வீடியோ சென்ட்ரலைஸ்ட் ஏசி பண்ணிருக்கோம்ல. மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி நான் சரி பண்ண சொல்றேன். நீங்க சரி பண்ணலாம் வேணாம். எனக்கு இந்த சென்ட்ரல் ஏசி எல்லாம் புரியாது. ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என் ரூம்ல தனியா ஒரு ஏசி மாட்டி கொடுத்துருங்க. உனக்கு தேவைன்னா நான் வைக்க சொல்றேன். ஆனா ஒரு தடவை கம்பெனிக்காரங்க வந்து செக் பண்ணட்டுமே. அண்ணா, ஒரு தடவை வந்த அண்ணா 100 தடவை வந்த அண்ணா, இங்க சென்ட்ரல் ஏசி தானே இருக்கும். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. என்னோட ரூம்ல தனியா ஏசி வைக்க சொல்லுங்க. நேஹா, அது உண்மையிலேயே தேவைன்னா நான் கண்டிப்பா வைக்க சொல்றேன். கூலர் இருந்தாலும் ரூம் கூலா தான் இருக்கும். பேசாம கூலர் வச்சிடுறீங்களா? என்னோட ரூமுக்கு பதிலா அம்மாவோட ரூம்ல ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா, அவங்க புது ஏசி வேணும்னு சொல்லியிருந்தா, அப்போ இப்படிதான் பேசியிருப்பீங்களா? நேஹா, எதுக்கு இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்குற? நான் தான் கெட்டவளாச்சே. இந்த வீட்ல நீங்க மட்டும் தான் நல்லவங்க இல்ல? நேஹா, போ, நீ ஏன் ரூமுக்கு போய் நிம்மதியா தூங்க. நாளைக்கு ஏசி சரியாயிடும். வீணா செலவு பண்ண வைக்கிறது நல்ல விஷயம் இல்லம்மா. எனக்கு ஏதாவது வேணும்னா மட்டும் ரொம்ப செலவாகுதுன்னு ஏன் யோசிக்கிறீங்க? நேஹா, எதுக்காக குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? என்ன சின்ன வயசுல நான் பிடிவாதம் பிடிச்சதில்ல. அதான் நான் இப்படி இருக்கேன். சின்ன வயசுல நான் ஏதாவது கேட்டிருக்கேன்னு சொல்லுங்க. ஒரு புது ட்ரெஸ் கூட கேட்டதில்ல. துணி கிழிஞ்சிருந்தா கூட அதை திரும்பவும் தச்சு எதுவும் சொல்லாம போட்டுப்பேன். இப்ப நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும்போது எனக்கு தேவைப்படுற விஷயத்த நான் எதுவும் கேட்க கூடாதா? நீங்களே சொல்லுங்க. அம்மாவுக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து டாக்டர் வரவழைச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு ஏசி கூட வாங்கி தர மாட்டீங்களா? நேஹா, இந்த ரெண்டு விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நேஹா,
இது அம்மாவோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பதான் செலவு பண்ணுவீங்களா? சரி, நான் போய் பார்க்கறேன். சுச்சோ, இதெல்லாம் நீங்க இப்பதான் பண்ணணுமாங்க? ஏன் இப்ப நான் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் இதை சரி பண்ணி இதுல பாட்டு கேட்க போறேன். இது டிரான்சிஸ்டருங்க, டைம் மிஷின் கிடையாது. சரியானா கூட இப்ப இருக்கிற பாட்டு தான் கேட்கும். நீ பண்றது சரியா இருக்கா? டைம் மிஷின்ல உட்காந்து ஃபியூச்சருக்கு போகணும்னு நினைக்கிற. அவங்க நாளைக்கு தானே வராங்க. இதெல்லாம் நாளைக்கு க்ளீன் பண்ணலாம்ல. என்னங்க, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். என்னோட ஷோனாவை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்க வேண்டாமா? அதான் எல்லாத்தையும் எடுத்து சுத்தமா நான் தொடச்சி வைக்க போறேன். இந்தாங்க. என்னம்மா இது? என்ன இது? இங்கதான் வைப்பாங்களா? எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைடா. இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? ஆஷா, நீ இவ்வளவு பண்றதுக்கு முன்னாடி சோனா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவா. ஓ காட், நான் என்ன வீணாவா கோவப்படுறேன்? காரணமே இல்லாம யாராவது பேசினாதான் நான் கோவப்படுவேன், தெரியும்ல? தண்ணி கொண்டு வரவா? ஒரு நிமிஷம், என்கிட்ட என்ன கேட்கணும்னு பேசிட்டு இருந்தீங்க? இந்த மாசம் ஐஸ்கிரீம் பார்ட்டி எல்லாம் வீட்ல நடக்க கூடாது. தட்ஸ் ஃபைனல். சாப்பிடுற விஷயத்தை தவிர லைஃப்ல நிறைய விஷயம் இருக்குமா? அதாவது என்ன? அதாவது என்னோட சின்ன தங்கச்சியை பொண்ணு பார்க்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க. வாட்? எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. நான் ரொம்ப அப்பாவி. டீ எடுத்துக்கோங்களேன். இந்த சமோசாவை நானே செஞ்சேன். மா, என்ன இது? இந்த இடியட் சொல்ற மாதிரி எல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். அவங்க உன்னை பொண்ணு பார்க்க வர போறாங்கம்மா. நீ கொடுக்குற டீயும் டிஃபனையும் சாப்பிட்டுட்டு உன் பாட்டை கேட்கலாம் அவங்க வரல. சிம்பிளான டின்னர் தான். உன்னை யாரும் எதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணல. வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள நீ பாப்பல்ல. ஃபில்மி ஸ்டைல்ல எதுவும் இருக்காது. டோன்ட் வரி. உனக்கு ராய்ஸ் ஞாபகம் இருக்கா? ஓப்ராய். ஏய், அதாமா தீபா ஆண்டியோட பிசினஸ் பார்ட்னர். நீங்க சின்ன வயசுல நிறைய விளையாடி இருக்கீங்களே. மா, ஆல்ரெடி ஃபில்மி டைப்ல பேசுறீங்க. ஐயோ, நான் சொல்றது உண்மைமா. உனக்கு அப்ப 11 வயசு. அந்த வயசுல நடந்தது எதுவும் உனக்கு ஞாபகம் இல்லையா? தீபா ஆண்டியையும் அவங்களையும் டின்னருக்கு வர சொல்லிருக்கோம். அவங்க இப்பதான் யுஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. பிசினஸ் இங்க செட் பண்ணிருக்காங்க. மா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இப்போ எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். இங்க பாருமா, உனக்கு பிடிக்கலன்னா எதுவும் நடக்காது. அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து டின்னர் சாப்பிட போறோம், அவ்வளவுதான். நான் என்ன நாளைக்கு உனக்கு கல்யாணம் நான் சொன்னேன்? அவங்க கூட உட்காந்து சாப்பிட போறோம். நீ அந்த பையனை பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா எங்க கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் நாங்க மேல பேசிக்கிறோம். என்னடா? சரிம்மா. ஆல் ரைட். நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை கேட்க மாட்டீங்க. ஆனா டின்னரை தவிர என்கிட்ட நீங்க வேற எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. ஓகே? ஓகே. பேக் வேணும், எழுந்துருங்க. இந்தாங்க டீ. இந்த டீல சுகர் ஃப்ரீ தான் இருக்கு. இந்த சமோசால பொட்டேட்டோக்கு பதிலா பாவக்காய் வச்சிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். மா, அண்ணா பாருங்க. அம்மா. என்னங்க, உங்க பொண்ணு ஒரு வழியா ஒத்துக்கிட்டா. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா சோனா இந்த வீட்டை விட்டு போயிடுவா இல்லைங்க? அவ இல்லாம நம்ம எப்படி இருக்க போறோம்? இது டைம் மிஷின். இதுல உட்காந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு போய் பாரு. என்னங்க இப்பவும் கிண்டலா? என்ன தேவி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்? நான் என்னோட மருந்து கரெக்டா தான் சாப்பிடுறேன். நீ போப்பா, உனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும். போய் உன் வேலையை பாரு. ஒரு டேப்லெட் மட்டும் தான் மீதி இருக்கு. நான் பார்க்கலன்னா நைட் என்ன சாப்பிட்டுருப்பீங்க? சின்னம்மா, நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அண்ணா போலாமா? நான் ரெடியா இருக்கேன். எங்க? என்னம்மா, அண்ணா கூட ஆபீஸ்க்கு போறேன். ஃபைனல் ரிசல்ட் வந்த அன்னைக்கு நான் தான் சொன்னேன்ல, நீங்க மறந்துட்டீங்களா? பிரியா, ஐம் சாரி, ரியலி சாரி.
நீ ஆஃபீஸ்க்கு வர வேணான்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இன்னைக்கு வேணான்னு தான் சொல்கிறேன். இன்னைக்கு எனக்கு நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது, நான் பிஸியாக இருப்பேன். உன்னோட ஆஃபீஸோட ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நான் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும். அதுக்கு எனக்கு டைம் வேணும். ஓகே, நீ ஒன்று பண்ணு. உனக்கு சில லிங்க்ஸை ஃபார்வர்ட் பண்ணுறேன், நீ அதை ஸ்டடி பண்ணு. எனக்கு டைம் கிடைக்கிற அன்னைக்கு நான் உன்னை கண்டிப்பாக கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, டன். பை. ரியா ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கா. ஜாப் பண்ண ரொம்ப ஆர்வமாக வேற இருக்கா. இவ்வளோ நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா? எனக்கு உங்க 2 பேரையும் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க எல்லாரையும் நினைச்சா பெருமையா இருக்கு. உங்க யார் மேலேயும் யார் கண்ணும் பற்றக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சரிப்பா, நீ ஆபீஸ்க்கு போ, உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல. ஏமா நல்லா இரு. மாலி துணியெல்லாம் துவைச்சிட்டானா? ஒன்றும் தெரியலையே. குட் மார்னிங். குட் மார்னிங். ஒரு நிமிஷம். ஆண்டியோட ஹெல்த் பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யா, டெல் மீ. இட்ஸ் ஓகே, கால் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ. மாம், நைட்டுக்கு முன்னாடி என்னால் ஃப்ரீ ஆக முடியாது. முடியாதுன்னா முடியாதுமா. மாம், ஐ எம் சீரியஸ்லி பிஸி. பாய். சாரி. எங்க அம்மா பேச ஆரம்பிச்சாங்கன்னா யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. ஏன் அம்மாவும் அப்படிதான். நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? அவங்க காலையிலே ஷாப்பிங்க்கு எதுக்கு போறேன்னு சொல்றாங்கன்னு தெரியல. ஏன் அம்மாவை பத்தியா சொல்றீங்க? எங்க பாருங்க மிஸ்டர் தீக்ஷித், 4 நாள் டயட் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரு டெஸ்ட் எடுப்போம். பேஷண்டோட பாடி புது ஃபுட் ஹேபிட்டை எப்படி எடுத்துக்குதுன்னு நாங்க செக் பண்ணுவோம். நேற்று அவங்க பிளட் சாம்பிளை லேபுக்கு அனுப்பினேன். அதுக்கான ரிசல்ட் அவ்வளோ நல்லா இல்லை. அவங்க ரொம்ப நேரமாகவே தன்னை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. டாக்டர் சேனா கூட அவங்களுக்கு லாஸ்ட் இயர்லேருந்தே வீக்னஸ் இருக்குன்னு சொன்னார். அவங்க ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணியிருக்க கூடாது மிஸ்டர் தீக்ஷித். பசங்க சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா அவங்களுக்காக எல்லாமே பண்ணுறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் அம்மாவுக்கு வயசாயிடுச்சுன்னா குழந்தைங்களா இருக்கிற நாம யூஸ்லெஸ்ஸாக இருக்கோம்ல. அம்மா அவங்களோட ஹெல்த்தை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் குழந்தைங்க அவங்க அம்மாவை இக்னோர் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா மிஸ்டர் தீக்ஷித், யூஆர் ஸோ ரிச். ஆனால் ஆண்டியோட ட்ரீட்மெண்ட் சரியான நேரத்தில் நடக்கலை. அம்மாவுக்கு தன்னோட குழந்தைங்க கிட்ட இருந்து பாசமாக. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்க அம்மா மேல எனக்கு பாசம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நான் அதை சொல்றதுக்கு முயற்சி பண்ணலை. சரியா தான் சொன்னீங்க. எனக்கு என் அம்மா மேல பாசம் இல்லை. நான் என் அம்மாவை பூஜை பண்றேன். ஐ அக்ரி. நான் சாதாரணமாக ஒரு விஷயம் சொன்னேன், அவ்வளோதான். குழந்தைங்க தங்களோட அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும்னு சொன்னேன். அம்மாங்கெல்லாம் கடவுள் மாதிரி. கடவுளுக்கு முன்னாடி யாரும் தலை வணங்கணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. தானாவே நாம வணங்கிடுவோம். So don't try to teach me, okay? என்னோட பாயிண்டையே தப்பா எடுத்துக்கிட்டாரா? மிஸ்டர் ஒபோத்ரா நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டாரா? ஆமா, நான் டின்னருக்கு தான் வருவேன். சரிம்மா, சரி. அப்பா கிட்டேன்னு சொல்லிடுங்க. இவ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆனா இது வரைக்கும் வந்து என்ன பார்க்கவே இல்ல. வந்ததுல இருந்து போன் பேசிக்கிட்டே இருக்கா. இதுக்கு தான் சம்பளம் வாங்குறாளா? 1.5 லட்சம் வாங்குறதுக்கு நல்லா டைம் பாஸ் பண்றா. அப்படியா? இன்னும் அவன் ஏசி மாத்தவே இல்லையா? கவலைப்படாத, அவன் செஞ்சிருவான். சரிம்மா, பாய். என்னங்க, என்ன பாருங்களேன், நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன்? நீ எப்பவுமே பார்க்கறதுக்கு ஹீரோயின் மாதிரி தான் இருப்ப. ஆனா அந்த அளவுக்கு இந்த வீட்டில் யாரும் ஹீரோ இல்லை. எப்ப பாரு இவருக்கு கிண்டல் தான். சரி, என்னோட காதை பாருங்களேன். காதை பார்க்கறதுக்கு இல்லை, கேட்கறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்கண்ணா. பார்த்துட்டேன். இதுல என்ன இருக்கு? நான் புது கமல் வாங்கியிருக்கேன்.
நல்லா இருக்குல்ல? ஈஸ்வரி அக்கா கமல் மாதிரி இல்ல? இதை யாராவது பார்த்தா தங்கம்னு தான் நினைப்பாங்க. சேம் டு சேமா இருக்கு இல்ல? உண்மையான சொத்துங்கிறது நமக்கு குழந்தைங்க மட்டும்தான், புரியுதா? தேவும் விக்கியும் ஒரே மாதிரி இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு பிரச்சனை தான் என்னங்க? எல்லாத்துக்கும் ஏன் விக்கி இழுக்கிறீங்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் ஈஸ்வரியோட பேரை இழுத்துக்கிட்டே இருக்க? அவ பேரை இழுக்காம நீ ஒரு விஷயத்தையாவது பேசிருக்கியா? பொறாமப்படாம எரிச்சல் படாம நீ வாழ கத்துக்க. இப்பதாங்க ஞாபகம் வந்தது. நேகா ரூம் ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சான். தேவ் இது வரைக்கும் ரிப்பேர் பண்ணியே கொடுக்கலையா? நீ அவங்க வீட்ல இருக்க ஏசி விடு, நம்ம வீட்ல டேபிள் ஃபேன் ஓடாம இருக்கு, அதை யோசி முதல்ல. சரி, அது கூட வேணா விடு, எனக்கு வயிறு பசிக்குது, அது யோசி முதல்ல. நீ நல்லா கூட்டிக்கிட்டு தானே இங்க வந்திருக்க. அது நான் ஒன்னும் அங்க சாப்பிட்டுட்டு வரல. அவங்க வீட்ல சமைக்கிறத இப்ப ஆடு கூட சாப்பிடாது. தேவ் அவங்க வீட்டுக்கு ஒரு டாக்டர் வர வச்சிருக்கா. இப்ப அந்த வீட்ல நல்ல சாப்பாடே இல்ல. இதோ எடுத்துட்டு வரேன். மை காட், இவ என்ன சாப்பாடு கொடுப்பாளா இல்ல கொன்றுவாளா? டோட்டல் கன்ஃபியூஸ். நம்மளோட இந்த இயர் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யானையா சொல்லு. அண்ணா, என்னோட ஏசி எப்போ வரும்? எக்ஸ்கியூஸ் மீ நேயா, நான் மெக்கானிக் கிட்ட இதை பத்தி பேசிட்டேன். அவன் வீட்டுக்கு வந்து எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்றான். அண்ணா, நான் அவன் என்ன சொன்னான்னு கேட்கவே இல்ல. என்னோட ஏசி எப்போ வரும்னு தான் கேட்டேன். எனக்கு என்னோட ரூம்ல தனியா ஏசி வேணும்னு சொன்னேன்ல. சரி நேஹா, நம்ம வாங்கிக்கலாம். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். நாள் முழுக்க நான் ஏசிக்காக வெயிட் பண்ணணுமா? எனக்கு வேற வேலை இல்ல. நேஹா, ஒரு பொருள் வீட்டுக்கு வரதுக்கு டைம் ஆகும் இல்லையா? நீங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல. அண்ணா, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்லல்ல. நேஹா, இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஈவினிங் வந்து இத பத்தி உங்ககிட்ட பேசுறேன். நான் சொல்றத கொஞ்சம். வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் லிஸ்ட் எழுதியாச்சா? நான் லிஸ்ட் எழுதிட்டு தான் இருக்கேன். எங்க சொல்லு. ஆலிவ் ஆயில் 1 லிட்டர், சக்கரை 1 கிலோ, நெய் நெய் எழுது. நெய்யா? நெய் இதுல வராது. என்ன நெய் வராதா? அட, என்ன லிஸ்ட் இது? நெய் வராதுங்கிற அப்புறம் இந்த ஆயில் என்ன 1 லிட்டர், சக்கரை 1.5 கிலோ எப்படி பத்தோம்? கிச்சு, ஒரு வாரத்துக்கு தேவையான பொருளை தான் வாங்க போறோமா? கடைக்காரங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளவு கஞ்சத்தனம் பண்றாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. ஆண்டி, பணத்தை சேமிக்க நான் இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணல. உங்க ஹெல்த்துக்காக இந்த லிஸ்ட்டை உங்ககிட்ட கொண்டு வரலாம் தான் நினைச்சேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியா வேணும்னா நான் இதுல ஆட் பண்றேன். நீ என்கிட்ட காட்டினா மட்டும் என்ன பிரயோஜனம்? எனக்கு தேவையான பொருள் எதையும் எழுத மாட்டியே. ஒண்ணு பண்ணலாம், தேவோட மரியாதைக்காக நாம இதுல ஒரு 5 கிலோ நெய்ய சேர்த்துடலாம். சரியா? 5 கிலோ நெய் எழுதியாச்சு. சரியா? தேவ் வீட்ல இருந்து லிஸ்ட் அனுப்பியிருக்காங்கன்னா கொஞ்சம் கெத்தா இருக்கணும் இல்லையா? ஆண்டி, நீங்க மிஸ்டர் தீக்ஷித்தோட ஸ்டாண்டர்டுக்காக கடைக்காரங்களுக்கு டிப்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா கொடுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இவ்வளவுதான் பொருள் வரும். சரிம்மா, நான் உடம்பு சரியில்லாதவன்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க இல்லையா? சரி, நானும் ஒத்துக்கிறேன். நான் உடம்பு சரியில்லாதவதான். நான் நோயாளி மாதிரி சாப்பிட்டுக்கிறேன். ஆனா என்னோட பசங்க எதுக்கு நோயாளிங்க மாதிரி சாப்பிடணும்? இங்க பாரு, நீ எனக்காக வந்த டாக்டர், ஆமா தானே? என்ன சாப்பிடணும்னு எனக்கு சொல்லு. ஏன் என் பசங்களுக்கு சொல்ற? அவங்களுக்கு பிடிச்சத அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம். அவங்க ஏன் இதை சாப்பிடணும்? என்ன யோசிக்கிற? ஆண்டி, ஒரு விஷயம் யோசிங்களேன். வீட்டுக்கு ஒரு மருதாணி வைக்கிறவங்க வந்தா உங்களுக்கு, நிக்கிக்கு, ரியாவுக்கு, உங்க எல்லாருக்கும் மருதாணி வச்சு விட்டுட்டு ஒருத்தருக்கு மருதாணி வச்ச மாதிரி பண்ணுவாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட கோவப்படுவீங்களா? இல்ல, நான் எதுக்கு கோவப்படுவேன்? என் மகன் சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கிறாங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் அததான் சொல்றேன். மருதாணி வைக்கிற பொண்ணை வர சொல்லிருக்கியா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு. எப்படி? நீ சொல்றது ஒன்றும் புரியலையே. எங்க பாருங்க, எல்லாருக்காகவும் தனித்தனியா நியூட்ரிஷனிஸ்ட் வந்தாங்கன்னா செலவு எவ்வளவு அதிகமாகும்? ரொம்ப அதிகமாகும். ஆனா ஒரே செலவுல நான் உங்க எல்லாருக்கும் டாக்டர் கிடைச்சிட்டேன்ல. ஆமா இல்ல, நல்ல விஷயம்தான். நீ எல்லாரையும் பாத்துக்கோ, கிச்சுவ கூட. சரி, நீங்க போங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இப்ப ரெடி ஆயிடும். கீரையை வேக வைக்கிறதுக்கு நேரமாகும். கிச்சு அண்ணா, கொஞ்சம் ஜூஸ் எடுக்கிறீங்களா? மிஸ்டர் தீக்ஷித் எப்படி இவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்காருன்னு இப்ப புரியுது.
For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.